உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 8 கேள்விகளும் பதில்களும். தன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரிக்க எலிசா யாரிடம் கூறினான்? தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயிடம். கர்த்தர் தேசத்தில் எதை வருவிப்பார் என்று எலிசா கூறினான்? பஞ்சம். எத்தனை வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் என்று எலிசா கூறினான்? 7 வருஷம். எலிசா சொல்லியபடி ஸ்திரீ எத்தேசத்தில் போய் சஞ்சரித்தாள்? பெலிஸ்தரின் தேசம். பெலிஸ்தரின் தேசத்தில் அந்த ஸ்திரீ எத்தனை வருஷம் சஞ்சரித்தாள்? 7 வருஷம். எதற்காக முறையிடும்படி ஸ்திரீ ராஜாவிடம் போனாள்? தன் வீடு வயல். எதை விவரமாய் சொல்லும்படி ராஜா கேயாசியிடம் கூறினான்? எலிசா செய்த அற்புதங்களை. தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டவள் யார்? எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையின் தாய். எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான். யார் யாரிடம் கூறியது? கேயாசி ராஜாவிடம். ஸ்திரீக்கு உண்டான எல்லாவற்றையும் வயலின் வருமானத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய ராஜாவினால் நியமிக்கப்பட்டவன் யார்? பிரதானி. வியாதியாயிருந்த சீரியாவின் ராஜா யார்? பெனாதாத். யார் தமஸ்குவுக்கு வந்திருக்கிறதாக பெனாதாத்துக்கு அறிவிக்கப்பட்டது? தேவனுடைய மனுஷன். பெனாதாத் எதற்காக ஆசகேலை எலிசாவிடம் அனுப்பினான்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. ஆசகேல் எவைகளில் இருந்து காணிக்கையை எடுத்துக்கொண்டு எலிசாவிடம் போனான்? தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும். ஒட்டகங்களின் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையுடன் எலிசாவை எதிர்கொண்டவன் யார்? ஆசகேல். யார் வியாதி நீங்கி பிழைப்பதாக ஆசகேலிடம் எலிசா கூறினான்? பெனாதாத். யார் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எலிசாவுக்கு காண்பித்தார்? பெனாதாத். யார் சலித்து போகும் மட்டும் தேவனுடைய மனுஷன் அழுதான்? ஆசகேல். என் ஆண்டவன் அழுகிறது என்ன? யார் யாரிடம் கேட்டது? ஆசகேல் எலிசாவிடம். ஆசகேல் எதை அக்கினிக்கு இரையாக்குவான் என்று எலிசா கூறினான்? இஸ்ரவேலரின் கோட்டைகளை. ஆசகேல் யாரை பட்டயத்தால் கொன்று போடுவான் என்று எலிசா கூறினான்? இஸ்ரவேலின் வாலிபர்களை. இஸ்ரவேலின் குழந்தைகளை தரையோடே மோதி கர்ப்பவதிகளை கீறி போடுகிறவன் யார் என்று எலிசா கூறினான்? ஆசகேல். இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் கூறியவன் யார்? ஆசகேல். யார் சீரியாவின் மேல் ராஜாவானான் என்று எலிசா கூறினான்? ஆசகேல். ஆசகேல் எதை ராஜாவின் முகத்தில் விரித்தான்? சமுக்காளம். பெனாதாத்தை கொன்று அவனுக்கு பதிலாக ராஜாவானவன் யார்? ஆசகேல். யோசபாத்தின் மகனின் பெயர் என்ன? யோராம். யோசபாத் இன்னும் ராஜாவா இருக்கையில் யூதாவில் ராஜ்யபாரம் பண்ண துவக்கியவன் யார்? யோராம். யோராம் யூதாவில் ராஜாவாகும் போது அவன் வயது என்ன? 32. யோராம் எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 8. யோராம் யாருடைய வழிகளில் நடந்தான்? இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியில். யோராம் யார் செய்தது போல செய்து வந்தான்? ஆகாபின் வீட்டார்.
யோராமுக்கு மனைவியாய் இருந்தவள் யார்? ஆகாபின் குமாரத்தி. யாருடைய குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார்? தாவீது. கர்த்தர் யார் நிமித்தம் யூதாவை முற்றிலும் கெடுக்காமல் இருந்தார்? தாவீது. சகல ரதங்களோடும் சாயிருக்கு புறப்பட்டு போனவன் யார்? யோராம். தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறிய அடித்தவன் யார்? யோராம். யோராமுக்கு பதில் யூதாவில் ராஜாவான அவன் குமாரன் யார்? அகசியா. அகசியா ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 22. அகசியா எருசலேமிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 1 வருஷம். அகசியாவின் தாயின் பேர் என்ன? அத்தாலியாள். அகசியா யாருடைய வழியே நடந்தான்? ஆகாபுடைய வீட்டார். அகசியா யாருடன் யுத்தம் பண்ணும்படி யோராமோடே கூட போனான்? ஆசகேல். யோராமை காயப்படுத்தியவர்கள் யார்? சீரியர். சீரியர் தன்னை வெட்டின காயத்தை ஆற்றிக்கொள்ள இஸ்ரவேலுக்கு போன ராஜா யார்? யோராம். யோராமை பார்க்கிறதற்கு இஸ்ரவேலுக்கு போனவன் யார்? அகசியா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.